அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2025 நடந்த இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ்லேருந்து நிச்சயமான ஒரு கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் குரூப் 1 இருக்கட்டும், நமக்கு குரூப் 4 கூட இதிலிருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா 2025 நடந்த சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ்ன்னு பார்க்கும்போது 51வது G7 உச்சி மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது? அதாவது 51வது G7 உச்சி மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா கனடாவில் கனான்ஸ்கிஸ்ங்கிற பிளேஸில் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? G7 வந்து 51வது மாநாடு. இது எங்கே எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 15-17 2025 நடைபெற்றது. G7 தொடங்கி இந்த 2025ஓட 50 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா 51வது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி மாநாடு, அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு எங்கே எப்போங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தோன்னா 50வது G7 மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலியில் 2024 வந்து நடந்திருக்கு. இதே 52வது G7 மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரான்ஸில் 2026 நடக்க போகுது. G7 அப்படிலாம் மொத்தம் என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இதெல்லாமே சேர்ந்து தான் G7ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? முதல்ல G7 வந்து எந்த இயர் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1975 தான் G7 வந்து மாநாடு வந்து முதல்ல தொடங்கப்பட்டது. எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாடாக தான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் G7 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு தான் கனடா வந்து இந்த இதில் வந்து இணைஞ்சாங்க. ஓகேங்களா? ஓகே, கனடாவில் வந்து இப்போ நடக்கக்கூடிய G7 வந்து 2வது முறையாக நடக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா 2022 கனடாவில் ஒரு டைம் நடந்திருக்கு. இப்போ நடக்கக்கூடியது பார்த்தோன்னா 2025 நடந்தது பார்த்தோன்னா 2வது முறையாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டுக்கான நேட்டோ உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? 2025 ஆண்டுக்கான நேட்டோ உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாந்தில் ஹோக்குங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. இது வந்து 76வது நேட்டோ மாநாடு. மொத்த நேட்டோ உறுப்பு நாடுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 32 உறுப்பு நாடுகள் இருக்குது. இதில் ரீசெண்டாக பார்த்தோன்னா 31வதா 32வதா 2 உறுப்பு நாடுகள் வந்து ஜாயின் ஆயிருக்கு. 31வது எது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபின்லாந்து வந்து 2023 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட நேட்டோவோட தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசிலில் பெல்ஜியம்ங்கிற பிளேஸில் வந்து இருக்குது. நேட்டோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு தான் நேட்டோன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. இது 2026 வந்து துருக்கியில் நடக்க போகுது. ஓகேங்களா? நேட்டோ வந்து முதல்ல எங்கே தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1949 ஏப்ரல் 4 தான் தொடங்கப்பட்டது நேட்டோ. இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா நேட்டோவோட 76வது நேட்டோ மாநாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. பிரிக்ஸோட 17வது மாநாடு. ஓகேங்களா? பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. அதாவது பிரிக்ஸில் பார்த்தோன்னா என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2024 பார்த்தோன்னா எகிப்த், ஈரான், எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் இதெல்லாமே பிரிக்ஸில் வந்து இப்போ இணைஞ்சிருக்கு. ரீசெண்டாக பிரிக்ஸில் இணைஞ்ச நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 எகிப்த், ஈரான், எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம். 2025 பார்த்தோன்னா இந்தோனேசியா ஜாயின் ஆகிருக்கு. பிரிக்ஸோட தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹாங்காயில் சீனாவில் இருக்குது. 16வது பிரிக்ஸ் மாநாடு இப்போ நடந்தது வந்து 17வது பிரிக்ஸ் மாநாடு. அதுக்கு முன்னாடி 16வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யாவில் நடந்துச்சிருக்கு. இப்போ வந்து 10 நாடுகள் வந்து தொடக்கத்தில் 4 நாடுகளாக இருந்துச்சு. இப்போது பிரிக்ஸில் பார்த்தோன்னா 10 நாடுகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2024லையும் 2025லையும் பார்த்தோன்னா ஒரு 5 நாடுகள் இணைஞ்சு இப்போ மொத்தம் பிரிக்ஸில் வந்து 10 நாடுகள் இருக்குது. சர்வதேசத்தில் இப்போது ரீசெண்டாக நடந்த பிரிக்ஸ் மாநாடோட நோக்கம் மோட்டோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா
சர்வதேச அளவில் வளர்ச்சி, அமைதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது தான் இப்போ ரீசெண்டாக நடந்த பிரிக்ஸ் மாநாடோட மோட்டோவாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டுக்கான SCO உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? ஷாங்காய்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2025ஆம் ஆண்டுக்கான SCO உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவில் தியான்ஷின்ங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. இதில் இந்த SCOவோட உறுப்பு நாடுகள் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. இதில் ரீசெண்டாக பார்த்தோன்னா 2024 வந்து கஜகஸ்தான், அசானா, 2024 வந்து கஜகஸ்தான், அசானா நடந்துச்சு. ரீசெண்டாக இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2025 சீனாவில் நடந்திருக்கு. 2024 வந்து கஜகஸ்தானில் நடந்துச்சு. 2023 வந்து இந்தியாவில் வந்து இந்த SCO ஷாங்காய் உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. SCOனா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இது 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா ரஷ்யா தலைமையில் 2026 நடக்க போகுது. 2001 வந்து ஜூன் 15 வந்து இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து முதல்ல தொடங்கப்பட்டது. 2017 தான் இந்தியா வந்து இந்த ஷாங்காய் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. இதோட தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டுக்கான 20வது G20 உச்சி மாநாடு, 2025ஆம் ஆண்டுக்கான 20வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025க்கான 20வது G20 மாநாடு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்கில் வந்து நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி 18வது G20 உச்சி மாநாடு வந்து இந்தியாவில் 2023 நடந்திருக்கு. 19வது G20 மாநாடு பார்த்தீங்கன்னா பிரேசில் 2024 நடந்திருக்கு. 2021 G20 மாநாடு வந்து அமெரிக்காவில் 2026 வந்து நடக்க போகுது. 21வது உறுப்பு நாடாக வந்து அமெரிக்க ஒன்றியம் இணைஞ்சிருக்கு. இப்போ வந்து மொத்தம் G20 வந்து 20 நாடுகள் சேர்ந்தது தான் G20ன்னு சொல்லுவாங்க. இல்லை 21வது உறுப்பு நாடாக வந்து அமெரிக்க ஒன்றியம் இணைஞ்சிருக்கு. இதில் மொத்தம் 56 கண்ட்ரிஸ் வந்து அந்த அமெரிக்க ஒன்றியத்தில் வந்து இருக்குது. செப்டம்பர் 26, 1999 தொடங்கப்பட்டது தான் இந்த G20 உச்சி மாநாடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மையை மோட்டோவாக வச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு பார்த்தோன்னா தாய்லாந்தில் பாங்காக்ங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வந்து தாய்லாந்தில் பாங்காக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. இதோட பிம்ஸ்டெக்கில் வந்து இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 7 உறுப்பு நாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, பூடான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, நேபாள், ஸ்ரீலங்கா. இதை பிம்ஸ்டெக்கோட இதோட தலைமையகம் பார்த்தோன்னா பங்களாதேஷில் டாக்காவில் இருக்குது. இது முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1997 ஜூன் 6 தான் தொடங்கியிருக்காங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்ப்பரேஷன், அதாவது வங்கக்கடலில் பன்முக தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு முயற்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிம்ஸ்டெக்கோட இங்கிலீஷ் மற்றும் தமிழ் விரிவாக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது வங்கக்கடலில் பன்முக தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு முயற்சி. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுலேருந்து கண்டினியூட்டியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.